And this is one of the next topic which we are going to discuss in the Nova IVF Fertility series. I am Dr. Indumathi. I am one of the senior fertility specialists working in Nova IVF Center in Ananagar. Next slide. So the topic which we are going to chat about is about male infertility, which is still a social stigma in our society. What we mean by infertility basically is when a couple are not able to conceive after 1 year of uninterrupted intercourse. And then most of the time, it is the women who undergo all the tests, and they undergo a lot of investigations, and finally it comes up to very little for the man when it is involved. So இன்னைக்கு வந்துட்டு நாம ஆணோட பங்கு என்ன குழந்தையின்மையில அப்படின்றத பத்தி நாம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ யாரோட ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்டிலிட்டி கப்பிள் வர்றாங்கன்னா அது வந்து எப்பயுமே வந்து 50% மேன் அண்ட் 50% உமன் அந்த மாதிரி நாம பார்க்க வேண்டியிருக்கும். Actually வந்து 1/3 of the female causes and 1/3 of the male causes are already proven, and 1/3 causes we don't know why it is happening. Next slide. And then it is a growing concern in India, and infertility is on the rise among the Indian men also, and 27.5 million couples in India are suffering from infertility. So when a couple goes to a doctor, it is always better that both of them get investigated in the first visit itself. Next slide. And males are found to be solely responsible for 20 to 30% of infertility cases and overall contribute to 50%. நான் சொன்ன மாதிரி for male infertility வந்து 50% of the men are involved. But unfortunately in the society the women undergo most of the time the 100% of the investigations. அதுக்கப்புறம் தான் வந்து மென் கவுண்டர் பார்ட்டை பார்ப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ குழந்தையின்மைக்காக ஆண் பெண் 2 பேருமே வந்து எல்லா டெஸ்ட்டுமே பண்ணி பார்த்துக்கணும். அப்பதான் வந்து நமக்கு என்ன ரீசன் அப்படின்றது தெரியும். சில டைம்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பெண்ணுக்கு மட்டுமே எல்லா டெஸ்ட்டுமே பண்றதுனால கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து அது வந்து தள்ளி போயிடுறது. ஸோ அதனால அதுக்காக வந்து ஆண்களும் வந்து ஈக்குவலா 1 இயர் ஆயும் குழந்தை இல்லை அப்படிங்கும்போது ஆண்களும் வந்து அதை செக் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ எதனால வந்து ஆண்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படிங்கிறது வந்து நாம 2-3 கேட்டகரியில நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ், உடல்ல வந்து சுரப்பிகள் வந்து குறைபாடு இருக்கு இல்லைன்னா அதிகமா இருக்கு அப்படின்ற சமயத்துல கூட இது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல வந்து முக்கியமான ஹார்மோன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா GnRH, FSH அண்ட் LH அப்படின்ற இந்த ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு மூல அளவுல அது வந்து சுரப்பிகள் இருக்கு. அங்கிருந்து வர்ற ஹார்மோன்ஸ் தான் வந்து டெஸ்டிஸ், அதாவது விரல அது வந்து அதனோட ஆக்ஷன் அங்கதான் இருக்கும். ஸோ அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட இந்த ப்ராப்ளம் வரலாம், குழந்தையின்மை வரலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இன்னொன்று வந்துட்டு இப்போ வந்து அந்த எப்பயுமே டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி வந்து 37.8 degrees இருந்ததுன்னா இப்போ டெஸ்டிஸ்ல இருக்க டெம்பரேச்சர் வந்து எப்பயுமே 1 to 2 degrees வந்து குறைவா தான் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து கடவுளோட அமைப்பு. அப்பதான் வந்து அந்த ஸ்பெர்ம்ஸ்ன்றது வந்து ப்ராப்பரா வந்து டெவலப்மெண்ட் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஃபார் ரீசன்ஸ் லைக் இப்போ வந்து ரொம்ப வெயில்ல வேலை செய்யறவங்க, இல்லை ரொம்ப நேரம் நிக்கிறவங்க, இல்லைன்னா வந்து விவசாய வேலை ரொம்ப வெயில்ல பண்றவங்க, அவங்க வந்து அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ப்ரொலாங்ட் டிராவலிங் பண்றவங்க, okay, and then police constables who stand for a very long time in the hot sun, அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் ப்ராப்ளம் இருக்கும். அதனால வந்து வேரிகோசீல் அப்படின்ற அந்த கஷ்டம் வந்துடும்.
அதுல வந்து அந்த விரைக்கு போகக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் அந்த அதுல வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா சின்ன வயசுல ஏதாவது வந்து ஆப்ரேஷனோ இல்லை சர்ஜரியோ ஏதாவது நடந்திருந்ததுன்னா கூட அது வந்து ப்ராப்ளம் ஆகும். நெக்ஸ்ட் லைன். சம்டைம்ஸ் வந்து இந்த ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த இடங்கள்ல வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து இங்கே டெஸ்டிஸில் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து ப்ராப்பராக வந்து சேனலைஸ் ஆகி அதனோட டைரக்ஷனில் போய் அப்புறம் வந்து உடலுறவு வச்சுக்கும் போது அது ப்ராப்பராக வெளியில வரணும். சம்டைம்ஸ் வந்து அடப்பு இருக்கலாம். அது ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல இருந்து அடப்பு இருக்கும்போது எந்த இடத்துல அடப்பு இருக்கோ அதை தாண்டி அது வராது. ஸோ அந்த மாதிரி வராம இருக்கும்போது அந்த இடத்துலயே அது இருக்கிறதுனால விந்தணுக்கள் வெளியிட முடியாது. ஸோ விந்தணுக்கள் இல்லாதனால அவங்களுக்கு வந்து குழந்தையின்மை ஏற்படலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்லேயே சம்டைம்ஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதை அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஸோ யூஸ்வலாக ப்ராப்ளம்னு வரும்போது அங்கே கவுன்சிலர்ஸும் இருப்பாங்க. ஸோ கவுன்சிலர்ஸ் கிட்ட நாம் வந்து வெளிப்படையாக பேசும்போது சில ப்ராப்ளம்ஸை நாம் சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்புறம் சம்டைம்ஸ் மென் ஆல்சோ ஹாவ் தே கெட் ட்ரீட்டட் ஃபார் ஹை பிளட் ப்ரெஷருக்காக, இல்லைன்னா வந்து ரத்த அழுத்தம், டயபெட்டிஸ் சர்க்கரை நோய், இல்லைன்னா வந்து மன அழுத்தம், இல்லைன்னா வேற ஏதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்காக போடுற மாத்திரைகள், இல்லைன்னா ஆரம்ப நிலையில இருக்கிற கேன்சர்ஸ் அதுக்காக சாப்பிட்ற மாத்திரை எல்லாமே சைடு எஃபெக்டா கூட வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு ஒபிசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் டோன்ட் பிளே அவுட் சைட் அண்ட் தே ஈட் லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட். அந்த மாதிரி இருக்கும்போது வெயிட் நிறையா இருக்கிறதுனால வெயிட் நிறையா இருந்தால் கூட ஒபீஸாக இருந்தால் கூட ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அப்புறம் சிகரெட் ஸ்மோக்கிங், டொபாக்கோ, ஆல்கஹால், அப்புறம் மன அழுத்தம், இமோஷனல் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா கூட இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். என்வாயன்மெண்டல் காசஸ் கூட நமக்கு ரொம்ப முக்கியம். ஓவர் எக்ஸ்போஷர் டு என்வாயன்மெண்டல் எலிமெண்ட்ஸ் கேன் ரெடியூஸ் த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இப்போ விவசாய ஒர்க் எல்லாம் பண்றவங்க வந்து பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்ல நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்சீவ் ஆகுறதுல டிலே இருக்கலாம், இல்லைன்னா கஷ்டம் இருக்கலாம், அது அவங்களுக்கு தெரியாமையே கூட இருக்கலாம். அப்புறம் எக்ஸ்போஷர் டு லெட் அண்ட் மர்க்குரி, ரேடியேஷன் எக்ஸ்போஷர்னா இந்த எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ற இந்த டெக்னீஷியன்ஸ் அவங்கெல்லாம் வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். அந்த ஷீல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஷீல்டு வேர் பண்ணி தான் அவங்க வந்து எக்ஸ்ரேஸ் எடுத்துக்கணும். ஓவர் ஹீட்டிங் ஆஃப் த டெஸ்டிகல்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி டைட் க்ளோதிங், ஒர்க்கிங் ஆன் அ லேப்டாப். ஸோ லேப்டாப் எப்பயுமே மடியில் வச்சுட்டே அதை வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது இது மாதிரி அந்த ஏரியாவில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வந்து ஹீட் அங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது வந்து டெஸ்டிகல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். சிட்டிங் ஃபார் லாங் பீரியட்ஸ், ஃப்ரீக்வெண்ட் யூஸ் ஆஃப் ஹாட் பாத், சோனா பாத் வந்து சில பார்லர்ஸில் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் வந்து இட் இஸ் நாட் குட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ வந்து ஒரு ஆண் வந்து கிளினிக்கு வரும்போது என்னெல்லாம் வந்து நாம வந்து டெஸ்ட் பண்றோம், அவங்களுக்கு குழந்தை இல்லை டாக்டர், எங்களுக்கு ஒரு வருஷமா 3 வருஷமா இல்லை அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு டீட்டெயில் ஹிஸ்ட்ரி அவங்ககிட்ட எடுக்கிறோம். அவங்க ஆக்குபேஷன் என்ன பண்றாங்க, அவங்க ஆக்சுவலா எவ்வளோ நேரம் வந்து ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் எப்படி ஒர்க் பண்றாங்க, அப்புறம் ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் ஃபுல்லாக தரவா செக் பண்ணுவோம். அப்புறம் ரீசெண்டாக ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்குவோம். ஃபேமிலியில வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபேமிலியில வந்து ஃபாதருக்கு இல்லைன்னா ஃபாதரோட பிரதர்ஸு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகி குழந்தை இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து அதே மாதிரி இப்போ கூட அவங்களுக்கு குழந்தை டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி வரி பண்ணிக்க வேண்டாம். ஃபேமிலியில அந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி இருந்ததுன்னா அது ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன மருந்து மாத்திரைகள் இப்போ என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தாம்பத்திய உறவு அவங்களது நார்மலா இருக்கா, இல்லைன்னா சம்டைம்ஸ் சில வீடுகள்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து துபாயில இருப்பார், ஒய்ஃப் வந்து இங்க இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து கருத்தரிக்கிற டைம்ல வந்து அவங்க வந்து இன்டர்கோர்ஸே வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சாதாரணமாவே டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அதனால டீட்டெயில்டா நாங்க எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். மேல் டாக்டர்ஸ் வில் எக்ஸாமின் அண்ட் தே வில் டெல் வாட் இஸ் ராங். நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்புறம் விந்து டெஸ்ட் பண்ணுவோம். விந்து டெஸ்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ 3 நாள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு
இன்டர்கோர்ஸ் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து செமன் சாம்பிள் லேபில் கொடுப்பாங்க. ஸோ அந்த லேப் வந்து நார்மல் பேராமீட்டர்ஸ் வந்து வால்யூம் வந்து 1.5 இருக்கணும். ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷன்ன்றது எத்தனை மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து ஒரு ml ஆஃப் செமன்ல இருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு. அது வந்து 15 மில்லியன் வந்து இப்போ வந்து வச்சிருக்காங்க ஸ்டாண்டர்டா. முன்னாடி இது வந்து ஆல்மோஸ்ட் 40 மில்லியன் இருந்தது. ஸோ 40 மில்லியன்லேருந்து இப்போ 2010 இதை 15 மில்லியனாக குறைச்சிட்டாங்க. அண்ட் டோட்டல் நம்பர் ஸ்பெர்ம் வந்து 39 மில்லியன் இருந்தால் போதும் அப்படின்ட்டு. மோட்டிலிட்டி வந்து நகரக்கூடிய தன்மை நல்லா இருக்கிற ஸ்பெர்ம்ஸ்னால தான் நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நகரக்கூடிய தன்மை வந்து 40% இருக்கணும். அப்புறம் ப்ரோக்ரெசிவ் மோட்டிலிட்டி, அதாவது நல்லா ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறது 32வும் இருக்கணும். அப்புறம் மார்ஃபாலஜி அப்படின்றது நார்மல் ஃபார்ம்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்பெர்முக்கு வந்து தலை, கழுத்து, அப்புறம் வால் அப்படின்னு போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருந்ததுன்னா 4% இருந்ததுன்னா கூட இப்போ போதும்னு சொல்றாங்க. ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு வரும்போது இந்த கான்சன்ட்ரேஷன்ல இருந்து குறையக்கூடிய அந்த சாம்பிளை தான் நாம வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாத்துக்குமே வந்து இதை விட ஜாஸ்தியா தான் இருக்கும். சிலருக்கு தான் ஒரு 10% மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த மாதிரி வந்து குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிறோம், அப்புறம் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து சில டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுப்போம். அதில் நான் முன்னாடி சொன்னேன் அந்த சுரப்பிகள்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றதுக்காக ஹார்மோனல் டெஸ்ட் பண்ணிடுவோம் சிலருக்கு. அப்புறம் சிலருக்கு வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்கா, இல்லைன்னா வேற ஏதாவது விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெஸ்ட் சிலருக்கு பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபேமிலியில் வந்து ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் வந்து குழந்தையே இல்லாமல் ஆண்கள் இருந்தாங்கன்னா அதே மாதிரி இவங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு சொல்லிட்டு ஜெனட்டிக்ஸ்ல சில டெஸ்ட் நாங்க பண்றோம். அப்புறம் ஏதாவது வீக்கம் இருக்கா, அந்த இடத்துல வேற வீக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் பண்ணுவோம். இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா செமன் கல்ச்சர் கூட நாங்க பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல சரி இப்போ நம்ம எல்லாம் எக்ஸாமின் பண்ணிட்டோம், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுல என்ன மெடிக்கலி ஏதாவது பண்ண முடியுமா இவங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டு என்ன உடம்புல ஹார்மோன்ஸ் ஏதாவது குறைவா இருந்ததுன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து நாங்க வெளியே இருந்து கொடுப்போம், ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். அப்புறம் ஆண் அணுக்கள் குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுத்து அதை நாங்க இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் கூட இருக்கு. அதுல வந்து சுத்தமா வந்து அவங்களுக்கு வந்து விந்தணுக்களே இல்லை, கம்ப்ளீட்டா ஜீரோவா இருக்கு கவுண்ட் அப்படிங்கும்போது டைரக்டா வந்து விரையிலேயே இன்ஜெக்ஷன் போட்டு டைரக்டா அங்க இருக்கிற விந்தணுக்களை எடுத்து ஐவிஎஃப் மாதிரி டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி பண்ணலாம். ஸோ இது இப்போ வந்து எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுனால மேல் ஃபேக்டர்ன்றது இப்போ பெரிய ப்ராப்ளமாவே இல்லை. ஸோ லேட்டஸ்ட் மெத்தட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அப்புறம் என்ன நம்ம மெத்தட் சூஸ் பண்ணா கூட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், அதாவது ஒபீஸா இருக்கிறவங்க வந்து வெயிட் கட்டாயமா குறைக்கணும், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து பிபி கண்ட்ரோலுக்கு வரணும், சுகர் அப்நார்மல் சுகர்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு நார்மலா கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி மற்ற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தாதான் நம்ம என்ன மெத்தட் பண்ணா கூட அது நமக்கு ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட்ல. ஸோ இதுல வந்து டிபெண்டிங் அப்பான் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இன்ஃபர்டிலிட்டியில ஆஃபர் பண்றதுக்கு. இப்போ நோவா ஃபர்டிலிட்டியில வந்து நாங்கள் இந்த சீரீஸ் தான் நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கன்சல்டன்ட்டும் இங்கே ஒர்க் பண்ற கன்சல்டன்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டாபிக் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆண்களுக்குரிய இந்த ப்ராப்ளம் வந்துட்டு விந்தணுக்கள் குறைவா இருக்கிறது, இல்லைன்னா அது வந்து நகரக்கூடிய தன்மை குறைவா இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு we have solutions for that. ஸோ அதுல வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐயுஐ அப்படின்னா விந்தணுக்களை வந்து ப்ராசஸ் பண்ணி நாம கர்ப்பப்பையில செலுத்துறது. அதுல வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு 15 to 20% பிரெக்னன்சி ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சுத்தமா ஆண்களே இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை வேணும் அப்படிங்கும்போது நம்ம டோனர் சாம்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து டெஸ்ட் டியூப் பேபினா வந்து பெண்ணுக்கு வந்து கருமுட்டைகளை வளர்ச்சி பண்ணி அதுல வந்து செலக்டட் ஸ்பெர்ம்ஸ் எடுத்து நாம இன்ஜெக்ட் பண்ணி அதுல வழியா கூட we can do the IVF and we can create a pregnancy. ஸோ அதனால நிறைய
நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால we also have treatments which are helpful for the infertile male. But whatever said and done, if there is smoking, if there is alcohol, if there is obesity, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது ஃபெயில் தான் ஆகும். ஸோ அதனால வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ன்றது இப்போ எப்படி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து எப்படி காலங்காலமாக அது மாறிடுச்சோ, எப்படி இன்ஃபர்டிலிட்டி வந்து ரொம்ப ஹையா இருக்கோ, அதே மாதிரி இஃப் இட் கோஸ் பேக் டு த டேஸ் வேர் த இன்ஃபர்டிலிட்டி வாஸ் லெஸ், everything can be corrected. இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இஸ் த இன் திங் நவ். இப்போ எல்லாருமே அந்த வேலை தான் மோஸ்ட்லி பண்ணுறாங்க. ஸோ ஒபிசிட்டியும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரே இடத்துல உட்காந்துட்டு அந்த கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப்ஸ் மேனேஜ் பண்ணுறதுனால. அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் வந்து இட் இஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் பேர் ப்ரெஷர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது ஒருத்தர் மட்டும் தயிர் சாதம் சாப்பிட முடியாது. ஸோ அதனால தே ஈட் whatever is available, so they become fat. Again it affects. So fertility abindrathu vandu it's not an emergency. Anybody can take treatment whenever they want, but when it becomes an issue in the family, it is an issue. So and then they go back and see what can be done regarding that. So like for any other disease also, prevention is better than cure. So like that, if you have the right BMI and besides having the right BMI and right everything, if you cannot conceive, then you can always take a physician's help. But whatever is in your hands, you can just address that from your angle. So whatever you have to consult a proper specialist. Andrologist and infertility specialist are there to help you. So you have to take their help, and you should not go for treatments which are baseless and which will not help you. So I would like to thank for everybody to joining in at this time. Thank you very much. Next slide. That's much. So shall we close the session now? Yeah, we can close the session. Yeah, thank you very much. Thank you, ma'am. Thank you. Bye.